முறையோட கொஞ்ச நாள் நம்ம ஒத்து போதுற மாதிரி கண்டிப்பா செய்யணும். முதல்ல நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி மால் நியூட்ரிஷன், உணவு பற்றாக்குறை, நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருந்துச்சு. இப்போ ஓவர் நியூட்ரிஷன் இதுதான் நிறையவே இருக்கு. நிறைய உணவுகள், விதவிதமான உணவுகள், ஃபியூஷன் உணவுகள், மேலைநாட்டு உணவுகள் நிறைய சாப்பிடுறோம். இதுல என்ன சத்துக்கள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறதே கிடையாது. அதே மாதிரி நோய் வந்தோன்னே நவீன மருத்துவம் அணுகும் போது நிறைய மருந்துகளையும் எடுத்துக்கும் போது அதுலயும் கெமிக்கல்ஸ் உட்கொள்றோம். சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது மட்டும் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். ஒரு கெமிக்கல்ஸ் சாப்பிடும் போது நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்கறது இல்லை. எந்த ஒரு நவீன மருத்துவர்கிட்ட அணுகி அவங்க எழுதி கொடுக்குற மாத்திரை தொடர்ந்து இது ஒரு 5 வருடம் 3 வருடம் சாப்பிட்டா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்டோம் அப்படின்னா அந்த மருத்துவரும் கண்டிப்பா இதுக்கு உண்மையான பதில் கண்டிப்பா சொல்லுவாங்க. இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவை முற்றிலுமா இப்ப சாப்பிடுற கெமிக்கல் கலந்த உணவு இல்லாம முடிந்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவு நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சோம். நம்மள பார்த்தா நம்ம குழந்தைகளும் சாப்பிட ஆரம்பிச்சிடும்.